ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வித்யாசாரதி ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் எப்படி ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கூகுளில் போய் வித்யாசாரதி ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் ப்ரௌஸ் அவைலபிள் ஸ்கீம் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் ப்ரௌஸ் அவைலபிள் ஸ்கீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போர்ட்டலில் என்னென்ன ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரீட் மோர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னங்கிறது ஷோ ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th 12th 40% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் உங்களோட ஃபேமிலி இன்கம் 5 lakhக்குள்ளே இருக்கணும். தென் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஏ, பிசிஏ, பிஎஸ்சி, பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் இந்த ஸ்காலர்ஷிப் மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30,000 ஆர் டியூஷன் ஃபீ விச்செவர் இஸ் லெஸ் எதுவோ அந்த அமௌண்ட்டை தான் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பில் எஸ்சி/எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மினிமம் 40% மார்க் இருந்தால் போதும். ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 60% மார்க் இருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்ளிகன் ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், இன்கம் ப்ரூஃப், ஸ்டூடெண்ட் பேங்க் பாஸ்புக்கு, லாஸ்ட் அகடமிக் இயரோட மார்க் ஷீட்டு, கரண்ட் இயர் ஃபீஸ் ரெசிப்ட், போனஃபைட் சர்டிஃபிகேட், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ அடுத்தது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 10th 12th அண்ட் யூஜியில் 40% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஃபேமிலி இன்கம் சேம் 5 lakhக்குள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் 40,000. தென் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்எஸ்டபிள்யூ இந்த கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம். தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் 40,000 ஆர் டியூஷன் ஃபீ ரெண்டில் விச்செவர் இஸ் லோயர் எதுவோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஸ்காலர்ஷிப்பாக ரிசீவ் பண்ணுவீங்க. எஸ்சி/எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 40% மார்க் இருந்தால் போதும். அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 60% மார்க் இருக்கணும். இங்கேயும் அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸு அப்ளிகன் ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், இன்கம் சர்டிஃபிகேட், ஸ்டூடெண்ட் பேங்க் பாஸ்புக், லாஸ்ட் அகடமிக் இயர் மார்க் ஷீட்டு, கரண்ட் இயர் ஃபீஸ் ரெசிப்ட், போனஃபைட் சர்டிஃபிகேட் இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி வித்யாசாரதி ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை இந்த போர்ட்டல் அப்படின்னா இந்த சைன்அப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இங்கே கொடுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் உள்ள போர்ட்டலில் வந்து உங்களோட ஃபோட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் தென் ஃபீஸ் ரெசிப்ட் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம இந்த போர்ட்டலில் ஒன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோன்னா போதும். திருப்பி வர எந்த ஸ்காலர்ஷிப்க்கும் நம்ம ஒவ்வொரு டைம் அப்லோட் பண்ணணுங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறப்ப அவங்க வந்து ஒரு போனஃபைட் மாடல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை சைன் வாங்கி தான் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு எந்த ஸ்காலர்ஷிப்பு இது வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ வித்யாசாரதி ஸ்காலர்ஷிப் போர்ட்டலை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் உங்களோட டீட்டெயிலை என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.